என்ன அங்கேருந்து வரைக்கும் சிம்பு மாதிரி செய்துட்டு வரீங்க வீடியோ? அதை ஆன்லைன் நாங்கள் போட மாட்டோம். அது உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்டுறதுக்காக தான். ஓகே, அப்படி மிக்கிக்கிட்ட போங்க. ஓகே, அப்படி இங்கே பார்த்தோன்னீங்கன்னா ஓகே. வணக்கம் அண்ணா, நாங்கள் வந்து என்னென்னா கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். சரியா? அப்போ இன்றைக்கி வந்து உங்களோட விசேஷமான நாளாம். அப்படி என்ன விசேஷம் இன்றைக்கி? பர்த்டேயா? அப்போ உங்களோட பர்த்டேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணி சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. எத்தனாவது பர்த்டே? 24வது பர்த்டே. அப்போ யார் கொடுத்துருப்பாங்க? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யார்? பபின்றது யார்? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? அவங்கள்ட்ட அந்த நேமில் வேறு இல்லை. அவங்க அங்கே இருக்கிறாங்க குவைட்டில் இருந்து வேறு இல்லை. என்னை கால் பண்ணி கேட்க போகிறீங்களா? அது நீங்கள் கடைசியாக தான், நீங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலும் கடைசியாக தான் செய்யணும். இப்போ ஒன்றும் ஒருத்தரையும் இப்போ நீங்கள் கண்டெக்ட் பண்ணிடலாம். அது ஏன்னா நாங்கள் உங்களை இப்போ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இல்லை அந்த பேரில் வேறு இல்லை. இங்கே உள்ளூருக்குள்ளே தான், இலங்கையிலேருந்து தான் வந்திருக்கு. இலங்கையில் நீங்கள் எந்த இடம்? சொந்த இடம்? நீங்கள் சொந்த இடம் கொழும்பு தானா? காலியில். அப்புறம் காலியில் இருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலி அந்த மாதிரி யாராவது அனுப்பி இருந்தால் சான்ஸ் இல்லை. அப்போ வேறு யாராவது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆக்கலண்டா? நீங்கள் சொன்ன பேரில் வேற இல்லையே. நீங்கள் சொன்ன பேரில் நீங்கள் சொல்கிற ஆள்கிட்ட வந்து வரவே இல்லை. அப்போ நீங்கள் தான் சொல்லணும் யாருண்டு. அவங்கள தவிர வேறு யாரெல்லாம் இருக்காங்க? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லுங்கள். சார், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த முறை செய்யணும் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இல்லை? செய்ய மாட்டாங்களா? அந்தளவுக்கு முக்கியமாக யாருமே இல்லை அப்படியா? ஓகே, அப்போ வந்திருக்கிற மற்ற கிஃப்ட்டுகளையும் பார்ப்போம். என்ன? ஓகே, இதுக்குள்ளே என்னவா இருக்கும்? மக்கோண்டா? இல்லையே. மக்தானா? சரி, ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்க. மக்கா? ஓகே. அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஐடியா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்னவா இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி துணி மாதிரி இருக்கா? சரி, ஓப்பன் பண்ணுங்க, பார்த்துருவோம். பேக்கெட்டை கிழிச்சிடுங்க, பரவாயில்ல. அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுங்க, பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக ஷர்ட்டு, ஜீன்ஸு, பெல்ட்டு வந்திருக்கு. சரியா? ஓகே, இதே அப்படியே அங்கே வச்சுருங்க. அப்புறம் அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். என்ன வச்சுருக்கு? எடுங்க, வெளியில் பார்ப்போம். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கான், அரபிக் வாட்சுன்னு சொல்லி. பார்த்துருக்குறீங்களா? டிக்டாக்கில் சோஷியல் மீடியாலெலாம் பார்த்துருக்குறீங்களா இந்த மாதிரி வாட்ச் மாடல்கள்? இது இப்போ ட்ரெண்டிங்காக புதுசாக போய்கொண்டிருக்கான். அப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்குறோம். அப்போ இதை விட இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. சரியா? கொஞ்சம் கண்ணை மூடிட்டுன்னு இல்லைங்க, அப்போ தான் அடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை காட்ட முடியும். ஓகே, திரும்பி இல்லைங்க, அது உங்களை நம்பலாது. நீங்கள் திரும்பி கண்ணை பற்றிட்டுன்னு இல்லைங்க. சரியா? சொல்கிற வரைக்கும் திரும்பக்கூடாது. அதே மாதிரி இங்கே அதை சத்தங்களை கேட்டாலும் திரும்பி பார்க்கக்கூடாது. இப்போ என்ன கிஃப்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திரும்பக்கூடாது, அப்படியே சொல்லுங்களேன் சத்தமாக. ஐடியாவே இல்லையா? ஒரே உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டே வந்து நிற்கிறாங்களோ தெரியலையே. வந்திருப்பாங்களா அப்படி? வேலை, அப்போ அதனால் வந்திருக்க மாட்டாங்க. அப்படியா? வேறு என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படி? இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு தெரியலையா? ஓகே, பாருங்க, திரும்புங்க. ஓகே, அவங்க வந்து கூட இல்லை தானே உங்களோட. ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஞாபகம் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து அவங்கள மாதிரியே அவங்கள விட பெருசாக ஒரு டெடி ஒன்று கொடுத்து அனுப்பி விட்ருக்காங்க. ஹாப்பியா? பிடிச்சிருக்கா? இந்த கிஃப்ட் எதிர்பார்த்துனீங்களா? இல்லையா? அவங்க கூட இல்லை. ஸோ நீங்கள் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவீங்களாம். ஸோ கூட நைட்டில் கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் போல் இருக்குன்றீங்களாம். ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து இந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ என்ன சொல்லி விட போகிறீங்க அவங்களுக்கு?
வார்த்தையே வர மாட்டேங்குதா? அவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்து விட்ருக்காங்க. ஓகே, எவ்வளோ காலம் அலோவ் பண்ணுறீங்க? இப்போ கிட்டத்தட்ட க்ளோஸாக கதைக்க வைக்கிட்ட அப்படியா? ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு கொஞ்சம் காலம் பண்ணாலும் உங்களுக்காக இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போல்லாம் 5-6 வருஷம் அலோவ் பண்ணாலே விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. பட் அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்காக மினக்கட்டு இவ்வளோ தூரம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு உங்களில் ஒரு அன்பும் அக்கறையும் பாசமும் எல்லாம் இருக்கிறபடியாக தானே செய்கிறாங்கண்ணே. ஏன்னா இவ்வளோவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட எல்லாம் இவ்வளோ தூரம் அரேஞ்ச் பண்ணி கதைச்சி இதுக்கு அந்த டைம் எடுத்து செய்கிறேன்டா அது ஒரு பெரிய ப்ரொசஸ் தானே. ஏன்னா அப்போ அதுவும் எங்கேயோ இருந்து கொண்டு எங்களை யார் எவரண்டே தெரியாது. ஸோ எங்களை நம்பி இதுக்குரிய மாதிரி காசெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி செய்கிறேன்டா சும்மா லேசுப்பட்ட வேலை இல்லையே. ஸோ அந்தளவுக்கு அவனுடைய ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொன்னால் உண்மையிலேயே யாரில் அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்கோமோ அவங்களுக்காக மட்டும்தான் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கையுமே எடுப்போமேனே. அந்த விதத்தில் உங்களுக்கு இப்படி ஒரு அழகான இப்படி ஒரு அன்பான உங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு கேர்ள் ஒரு ஆள் கிடச்சிருக்காங்க என்ன லைஃப் பார்ட்னராக. ஸோ இதை விட இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்கும், அதையும் பார்த்துருமா. மிக்கிட்ட கொடுத்துருங்க. இவரை மிக்கி அப்படியே வச்சுருங்க. பண்ணுங்க பாப்போம். எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கா? என்னண்டு இப்போ நம்புற மாதிரி இருக்கா இல்லை இனிமேல் நம்பிக்கை வருது இல்லையா? இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றதை மனசு ஏற்றுக்கொள்ளுதா? கனவு மாதிரி இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து நேற்றே வருவோம்னு பிளான் பண்ணாங்க. நைட் எங்களுக்கு சரியாக டைம் கிடைக்கல. ஆல்ரெடி வேறு சில வேலைகளும் இருந்ததுனால வேறு உடசும் இருந்ததுனால டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கு ஏர்லி மார்னிங்கே கொடுத்து விட சொன்னவங்க. பட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கொண்டு வர்றது கொஞ்சம் டைம் ஆகிட்டுது. ஸோ எங்களால் முடிஞ்ச டைமுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக செய்யணுமெண்டு இதெல்லாம் தான் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ நீங்கள் சர்ப்ரைஸாக உண்மையிலேயே சர்ப்ரைஸ் தானா? ஹாப்பியா? ஓகே, அப்போ அதோடு சேர்த்து உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது. எல்லா கிஃப்ட்டுமே ஸ்பெஷலாக தான் இருக்குது, எடுக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கேண்ணே. ஓகே, அதையும் பார்த்துருவோமா? ஓகே, ஹாப்பி பர்த்டே டியர் ரெண்டு போட்டு உங்களுக்காக ஒரு அழகான கேக் கொண்டு அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர், ஹாப்பி பர்த்டே டு யூ. யாரா அவங்க லைன்லேயே வந்துட்டாங்களா? இப்போ ஹாப்பியா? ஃபுல் ஹாப்பியா? எல்லா கிஃப்ட்டுமே பிடிச்சிருந்ததா? எல்லாம் பிடிச்சிருந்தது. வேறு ஏதாவது ஸ்பெஷலாக அவங்களுக்கு சொல்லி விட்றேன்னு சொன்னால்? சொல்ல ரொம்ப இருக்குது, பட் சொல்ல வார்த்தை வருது இல்லை. அப்படியா? ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? ஓகே, அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருவோம்.